நெட் சென்டருக்கு போயிட்டு அந்த என்னது இது ஃபோன் நம்பர் எனக்கு ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்காக போனாங்க. போய் அப்படியே பேங்க்குக்கு போய் இந்த மகளிர் காசு எடுக்கலான்னு போனோமா, அது பணம் போட காணாம நல்லா ஆச்சு. எனக்கு உடம்பு முடியல. அம்மா வந்து அழுதுட்டாங்க. தான் நாடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னோட கால்லாம் வீங்கி போய்க்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் அதை காமிக்க போகிறேன். நான் காலையில் தூங்கி இருந்ததும் வந்து ஆரோவில் உள்ளார ஒரு வாக்கிங் வந்தேன். இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த காட்டுக்கு உள்ளார, காடுன்னு சொல்ல முடியாது, இந்த ஏரியா வந்து அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுற்றி க்ரீனாக தான் இருக்கும். இது உள்ளார நடுவில் வீடுலாம் இருக்கும். காமிக்கிற பாருங்கள், நல்ல ஒரு ஏரியா தான் இது. ஃபாரினில் இருக்க மாதிரிலாம் இருக்கும். இங்கெல்லாம் வீடு இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளாரே எப்படி இருக்குன்றதை காமிக்கிற பாருங்கள். ஏரியாலாம் வீடு பாருங்கள், வீடு ஏதோ ஒரு கேரளா அந்த மலை பிரதேசங்கள் போகிற ட்ரிப்பு மாதிரி இருக்குது. வீடு 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 புறாலாம் வளர்க்குறாங்க பாருங்கள். வழி சந்தாக போகும். நான் இந்த நேர்லேருந்து வந்தேன். இதெல்லாம் வழி போகுது பாருங்கள். இந்த வீடு அழகாக இருக்கும். இந்த வீடு இங்கே ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த வீடு. வீடு இல்லை, இது ஏதோ ஒரு யோகா சொல்லித்தர இடம் நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு வழி போகுது பாருங்க. ஐயோ, நாய் இருக்குடப்பா. இது பாருங்க, அழகாக இருக்கும். நான் அங்கே எடுத்தல அந்த இடம் பேர் வந்து அஸ்பிரேஷன். இது வந்து புத்தூசா. இங்கே வந்து ஸ்நாக்ஸு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இப்படியே வந்தனாக்கா ஒரு வாட்ரு கம்பெனி உள்ளார போயிட்டு வீட்டுக்கு போவோம். இந்த வாட்ரு கம்பெனி வந்து வாட்ரு கம்பெனிலாம் இல்லை, இங்கே பொதுவாக மினரல் வாட்டர்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே நல்ல மினரல் வாட்டர் பிடிக்கிறாங்க பாருங்கள். நான் கூட போயிட்டு பிடிக்க தான் போகிறேன். அப்படியே இந்த வழியில் போனாக்கா வீடு வந்துடும். நான் வரும்போது வேறு வழியில் வந்தேன். காலையில் சரி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும், வாக்கிங் மாதிரி போகலான்ட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வரேன். அப்படியே இப்போ வந்து அம்மாவும் நானும் அம்மாவுடைய தங்கச்சியை பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குதுல்ல, அவங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அம்மா இன்றைக்கி வந்து தங்கச்சியை பார்க்க போகலான்ட்டு போட்டாங்களா, நானும் அம்மாவும் போகலாமா? குளிச்சுட்டு வந்து வேர்வை எடுக்கிறேன். வேர்வை வந்தால் என்னம்மா, அம்மா போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது இல்லையா? அதனால் வந்து பேரிச்சம்பழம், பிஸ்கட் பாக்கெட்டு. நம்ம போன டைம் வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்தோம். அதனால் அம்மா வரும்போது பேரிச்சம்பழமும் பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு போகலான்ட்டு கடையில் வந்து கூட்டுரோட்டில் வாங்கிட்டு போகலாமா? கூட்டுரோட்டில் வந்து ஆமாம். சரி போகலாமா? இங்கே வந்தோம், நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அவங்க எங்கே வெளில போயிருக்காங்களா, இந்த வரேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம். கூட்டுரோட்டில் பேங்க் வரைக்கும் வந்தோம் அப்படின்னாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த நாய் வேறு கொலிச்சிக்கினே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நாய் இருந்ததே இல்லையாம்மா?
இப்போ காலையில் விட்டு போய்க்கிறாங்க உங்களுக்கு திட்டாந்து இங்கே பார்த்துட்டு. இந்த கேட் சாத்திருக்கும் போதே நினச்சேன் நான் எங்கேயோ வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா அம்மா இங்கே பின்னாடி இல்லை ஒரு புளியா மரம் இருக்குதுமா, சின்ன புளியா மரம் தான்மா. அந்த புளியா மரம்லாம் செம்ம காஞ்சி போய் வீணாக கிடக்கு. நல்லா காஞ்சி வத்தலாக போயிடுச்சு. யாரும் சடையாக இருக்கு. பழம் இப்போ எப்படி பழம் இருக்கும்? காஞ்சி போயிட்டு அவ்வளோ தூரத்தை பெருக்காமல் விட்டுக்கிறாங்க. அங்கே இதோதான் பின்னாடி. அது நல்ல பழமோ வத்த பழமோ? அது எப்படி நல்ல பழமோ வத்த பழமோ? புள்ளிக்கு பார்த்ததும் தெரியும். ஒரு பழத்தை புட்டு பார்த்தா தெரியும் அது புளியா பழமானு. இப்போ வரைக்கும் பார்த்தாலே நல்ல பழமாக தான் தெரியுது. இந்நேரம் வத்தலாக இருக்கும். இப்போ நல்லா யாரும் வீட்டுக்காரர் தான் இருக்கும். காயம் பாருங்க, முந்திரி கொட்டை உடச்சி. முந்திரி கொட்டைக்கு ஆசைப்பட்டு யாரோ ஒருத்தவங்க முந்திரி கொட்டை 50 ரூபாய்க்கு தரட்டாங்களா. அதுக்கு இன்னும் இது கம்மியாக இருக்குது சொல்லிட்டு வாங்கி டெஸ்ட்டு பண்ணார். பச்சை கொட்டையை உடச்சி அது பால் பட்டு கையெல்லாம் இந்த பேர். அதில் 2 கொட்டை தான் நல்லா இருந்தது. அது பால் பட்டாலே காயமாயிடும். இந்த பேர் நல்லா பெருசாகிட்டு காயம். தங்கச்சி வர வரைக்கும் நான் அம்மாவை கதை பேசின்னு உட்காந்துக்கிறோம். அம்மா சொல்கிறாங்க இப்படி 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 அப்படின்ட்டு. அந்த மாரி 50 ரூபா கொட்டான்னு 100 ரூபாய் வாங்கிடலாம் 2 கிலோவை அப்படின்னு. அதுதான் எதுவுமே கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்ட்டு நம்ம ஆசைப்படக்கூடாது. 6 கொட்டை உடச்சேன், 4 கொட்டை நல்லா இல்லை, 2 தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் வானான்ட்டேன். அது அந்த பயிரும் நல்லா இல்லை, சப்புனுக்குது, டேஸ்ட் இல்லை, ருசியெலாம் இல்லை. அது போன வருஷத்து கொட்டைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பொறிக்கணும் நல்ல நல்ல கொட்டையாக எடுத்து காய வச்சாந்துச்சு. சரி உடச்சி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுத்துருவோண்டாங்களாம். நீயே வேலை செய்ய மாட்டேன், உனக்கு ஒரு ஆள் நீ வேலை செஞ்சு தரப்பாரியா? உக்காந்துட்டே காய் அஞ்சு கொடுக்குறேன்றேன், கல்யாணம் எடுத்து கொடுத்தா 5 தர போகிறேன். உனக்கே ஒரு ஆள் வேலை செய்யற, இவர் வேலை செய்ய போறாரு. அதெல்லாம் ஒன்று அது வேலை கிடையாது. நான் உட்காந்து எல்லாம் நிறைய செய்வோம். சரி குடும்பம் நான் அனுப்பி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சித்தியை பார்க்கறதுக்காக வந்தோம். நாங்கள் இங்கே ஃபோன் பண்ணுறோம். சித்தப்பா கூட்டுரோட்டில் பேங்க்குக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் நானும் அம்மாவும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருந்தோம். கார்டனை சுற்றி பார்த்தோம். சாத்துக்குடி மரத்துலாம் போய் பார்த்தோம். ஒரே ஒரு சாத்துக்குடி இருக்குது போய் பார்த்தோம். 4 ஃபர்ஸ்டிங்களா நம்ம வீட்டுல அப்படியே கீழே கொத்தா இது எலுமிச்சம் செடின்னு தான் சொல்லுவாங்க. இங்க எலுமிச்சம் மரம் தான், ஏன்னா ஹைட்ல இருக்குது. எலுமிச்சம் செடி தான் சொல்லுவாங்க, எலுமிச்சம் மரம். ஆனா எங்க வீட்டுல அப்படியே இப்படி படர்ந்து கீழே தான் இடம் இருக்குது. இங்க இடம் இல்ல, அந்த பக்கத்துல இருக்குதுன்னா கீழே இருக்குது. தோட்டிக்கு இடங்கிற மாரி இருக்கும். அப்புறம் போன் பண்ணி கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க. ஆமா, போய் நாங்க நெட் சென்டருக்கு போயிட்டு அந்த என்னது போன் நம்பர் எனக்கு ஆதார் கார்டு போன் நம்பர் லிங்க் பண்றதுக்காக போனாங்க. போய் அப்படியே பேங்க்குக்கு போய் இந்த மகளிர் காசு எடுக்கலாம்னு போனோமா, அது பணம் போட காணாம. 15ஆம் தேதி எப்பவுமே ஈவினிங் அந்த மாதிரி தான் மெசேஜ் வருது. இவங்க காலையில போயிட்டு இருக்கிறாங்க. நான் அப்பயே இவங்க இதை பத்தி பேசினா இருக்கும்போது அம்மா கூப்பிட்டாங்கன்னு எனக்கு இங்க மெசேஜ் வருது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அப்ப வந்துட்டு இருக்கோம். இப்பதான் வந்திருக்கு. இப்ப வந்தது. இப்பதான் வந்திருக்கு. இன்னொரு நாளைக்கு போனா பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப நாளா ஆயிடுச்சு. நான் ஆஞ்சல் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு. எனக்கும் உடம்பு முடியல. அம்மா அழுதுட்டாங்க. சாமியெல்லாம் வேண்டிக்கினேன். அம்மா சாமியெல்லாம் வேண்டிக்கினாங்க. அங்க நம்ம மாரி மொழியில கூழ் ஊத்துனாங்க, அங்க வேண்டிக்கினேன். விநாயகர் போயிட்டு கற்பூரம் ஊத்திட்டு வேண்டிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றது, தான் நாடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னோட கால்லாம் வீங்கி போய்க்குது. அதுக்கு என்ன பண்றது? அரக பறக்க சமையல்லாம் எங்களுக்காக தான் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். உடம்பு முடியல பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன்.
நான் ஹோட்டல் வாங்கிற மாட்டேன். பரபரன்னு செய்றாங்க. அவரே செய்யணும் சாப்பாடு. சரி இன்னைக்கு வச்சு சரி நீ இருக்கிறதுக்காக விட்டு நாங்க செய்றோம். அம்மா தான் வந்து சித்தியை பார்க்கணும் ரொம்பவே இது பண்ணாங்க. அதனால நான் கூப்பிட்டு வந்தேன். சித்தியை அதான் ஒரு இது வந்து திருநாள் வந்து இங்க திருநாக்கா ஆடி மாசம் திருநாள் திருநா வச்சாங்க. ஆனா வந்தா நாங்க போகல. திருநாக்கா நம்ம தூக்கிட்டோம் போகல டிராமாவுக்கு. கோயில் போகல. ஆமா டிராமாவுக்கு போ நடந்தது. நம்ம தூக்கிட்டோம் போகல டிராமாவுக்கு போகல. ஒரு இது டிராமாவுக்கு வந்து சரி அப்ப இல்லையா? இந்த திருநாளுக்கா? ஒரு வருஷம் ஆடி மாசம் இந்த ஊருக்கு வந்த கையோட தானே ம். அப்போ வந்து அக்கா திருநாள் அன்னைக்கு அப்பெல்லாம் வேண்டிக்கிட்டு கோயில்கிட்ட சொல்றது என்னென்னமோ பண்றாரு. மாவு பேசுறாரு. சித்தப்பா. நம்ம வந்தது குடும்பம் வந்தனால பழகணும். படிக்க விடக்கூடாது. நோயெல்லாம் நல்லா போயிடும். ஆமா, விநாயகர் சதுர்த்திக்கு வந்த நம்ம குடும்பம் வந்த நாள் யார் என்ன சொன்னாலும் அன்னைக்கு வந்து நம்ம பையன் சொல்லக்கூடாது. ஆமா ஊருக்கு முடியல நான் படைக்க குடும்பம் வந்த நாள் அது. முடியாதுன்ட்டான். அவரே எல்லாம் செய்யறாரு. சரி, அவரு சரி. வெள்ளம் பண்றாரு பேசுறாரு. பசங்க ஊத்தார் சார் வேற. இதெல்லாம் வந்து அம்மா வந்து வீடியோல பார்த்தாங்க. அதனால இப்ப சொல்றாங்க. அதான் சொல்றேன். பின்ன வீடியோ நான் எடுத்து இதெல்லாம் பார்த்தேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆமா ஆமா. ரொம்ப நேரம் வந்தாச்சு. ஏன்னா இப்ப பொழுது போயிடுச்சு. நாங்க மதியம் வந்தோம். மதியம் இருந்து சித்தி மதியம் கூட தான் வந்தாங்க. நாங்க பாதி நாள் உட்கார வச்சுட்டு நாங்க பாதி நேரம் இல்ல, நாங்க ஒரு 5 நிமிஷம் தான் உட்கார்ந்து இருந்தோம். அப்ப பேசிட்டே இருந்தோம். அடுப்புலாம் இப்ப பத்த வைக்கிறாங்களா இல்லையா? இல்லடா, அது முழு 4-5 மாசம் ஆகுது. இன்னும் அடுப்பு பத்த வச்சு 4-5 மாசம் ஆகுது. அது பேசின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் உடம்பு நல்லா இருந்தாக்கா அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து போகலாம். இது சரி வருது. புகையில உட்காந்து ஆக்காத கொஞ்ச நாள். இல்ல ஆக மாட்டாங்க. ஆமா அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு இது வந்து புகை போகக்கூடாது. போகக்கூடாது. வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் நானும் சித்தியை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அம்மா வந்து அவங்க தங்கச்சியை பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அம்மா வந்து டீ போட்டு குடிக்கிறாங்க. நான் வந்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க தங்கச்சி அவங்களுக்காக என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா தோரம் பருப்பு, அங்கே அவிச்ச கிழங்கு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க. கிழங்கு, ம். மாங்காய், மிக்சரு அதெல்லாம் வந்து அக்காவுக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம். அம்மாவும் டீ குடிக்கிறாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. மணி ஒரு 6-6:30 மேலே ஆயிடுச்சு. 6 வரைக்கும் இப்போ மணி அவ்வளோதான். 6 இருக்காது. 6 இருக்கும். நாம் 5-5 மணி 5:30 வந்தோம். வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டீ போடுறாங்க. மணி 6 ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்கள் தங்கச்சி பார்த்துட்டியா? பரவாயில்ல. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்துட்டோம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.